சுதர்மா லைப்ரரியில சில டிவைஸ்ல வந்து எடுக்காத ப்ராப்ளம் இருந்தது. அதே மாதிரி ஐஃபோன்லையும் வந்து எடுக்கல. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் ஃபோன்ல, எல்லா ப்ரௌசர்லையும், ஐஃபோன்லையும் தாராளமா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோன் நம்பர் குடுத்து மட்டும் லாகின் பண்ற மாதிரி ப்ரொவிஷன் இருந்தது. இப்போ வந்து ஃபோன் நம்பர் வித் இமெயில் ஐடி இது ரெண்டுத்துல எதை வேணாலும் கொடுத்து லாகின் பண்ணிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் சுதர்மா லைப்ரரி வந்து ஐஃபோன்லையும் ஒர்க் ஆகும். அது எப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். சுதர்மா லைப்ரரியில லாகின் பண்ற மெத்தட்ல வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். என்ன காரணத்தினால அப்படின்னா, வெறும் ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து லாகின் ஆகிற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தது. அது வந்து சில பேருக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை. அதே மாதிரி அப்புறம் ஐஃபோன் அப்புறம் சில மொபைல் ஃபோன்ஸ்லையும் வந்து எடுக்கலை. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் இந்தியா தவிர்த்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்தியன் ஃபோன் நம்பரை வச்சு லாகின் பண்ணுறது சிரமம் அப்படிங்கிறதுனால, ஸோ அவங்க எல்லா ஊரில் இருக்கிறவாளுக்கும் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து இமெயில் ஐடி கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு இமெயில் ஐடியை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால இனிமேல் வந்து ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி இது ரெண்டுத்தை வச்சுமே நம்மளால ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் பார்த்தோம்னா பாஸ்வேர்டு வந்து எல்லாருமே மேனுவலாக கொடுத்துப்போம். ஃபர்கட் பாஸ்வேர்டு இடத்துல வந்து நம்ம ஓடிபி ஆல்ரெடி இருந்த அந்த ஓடிபி சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா கவலைப்பட வேண்டாம், ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புது யூஸராக இருந்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ரிஜிஸ்டரை ஃபில் பண்ணிக்கணும். பேர், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு வந்து மினிமம் 6 கேரக்டருக்கு மேலே இருக்கணும். கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது. இதுவே ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா அவங்க ஃபோன் நம்பரும் அப்புறம் வந்து பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிடலாம். இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ இது நாள் வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணவா யாருமே பார்த்தோம்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க யாருக்குமே வந்து பாஸ்வேர்டு இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது நாள் வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க முதல்ல வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டை வந்து கிளிக் பண்ணணும். ஃபர்கட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணோன்னே நீ இமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர்னு இருக்கும். பழைய புது யூசர்ஸ், அதாவது இமெயில் ஐடி கொடுத்த யூசர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க இமெயில் ஐடியை கொடுத்தா கூட இமெயிலுக்கு ஓடிபி போகும். ஆனால் வந்து பழைய யூசர்ஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க இன்னி வரைக்கும் பண்ணியிருக்கிறவங்க வந்து இமெயில் ஐடி வந்து ரிஜிஸ்டர் சமயத்தில் கொடுக்காதவங்க வந்து அவங்க ஃபோன் நம்பரையே கொடுங்க. இப்படி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணோன்னா ஓடிபி வந்து எப்போதும் போல மொபைல் ஃபோனுக்கு சென்ட் ஆகிடும். மொபைல் ஃபோனுக்கு வந்த ஓடிபியை கொடுத்துட்டு அப்புறமா ஒரு 6 டிஜிட்ல பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடும். நம்ம ரீசெட் பாஸ்வேர்ட் பண்ணிட்டோம். அதனால இனிமேல் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் தான் லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தும் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா அதை வச்சு கொடுத்துக்கலாம். இப்போ இருக்க பழைய யூசர்ஸ் வந்து இமெயில் ஐடி கொடுக்க வேண்டாம், ஃபோன் நம்பரை மட்டும் கொடுங்க. ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நம்மளோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம்னா அப்ளிகேஷன் உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிடும். முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண ஓல்டு யூசர்ஸ் எல்லாருமே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களோட மெயில் ஐடியை மட்டும் சென்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன். அதை தவிர்த்து பாக்கி இருக்கா இல்லை உங்களோட ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனால கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் மெயில் ஐடி வேணும்னா நீங்கள் எனக்கு மெயில் ஐடியை சென்ட் பண்ணுங்கள், அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். அது வந்து பழைய யூசர்ஸ்க்கு மட்டும், ஆல்ரெடி இது பண்ணவங்களுக்கு மட்டும். புதுசாக வரவங்க எல்லாருமே கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு நியூ நேமு அந்த இமெயில் ஐடி
பாஸ்வேர்ட் கேட்கும், ஃபோன் நம்பரும் கேட்கும். ஸோ அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம்.